ஹலோ பிள்ளைகளே, நாங்கள் புதிய பயணங்கள்ன்ற லெவல் 1 புத்தகத்தில் இருக்கிற காகித விமான சவால் செயற்பாட்டை செஞ்சு பார்த்தோம். இப்போ செயற்பாடு 2, அதாவது குவிவு மாடத்தை கட்டுதல் செயற்பாட்டை செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்த நீங்கள்? சிலர் 2-3 பேர் சேர்ந்து குரூப்பாக செஞ்சுருப்பீங்க. எத்தனை பேர் தனியாக செஞ்சு நீங்கள்? இதை செய்யக்க கஷ்டமாக இருந்ததா? அப்படி கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு இப்போ நாங்கள் சிம்பிளான ஒரு குவிவு மாடத்தை செஞ்சு காட்ட போகிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணுமெண்டு இல்லை, இதை விட இன்னும் பெட்டரா, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெருசாக வேணுமென்றாலும் செய்ய. முதல்ல இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுப்போம். முதலாவது கொஞ்சம் தடிப்பான ஸ்ட்ரோஸ், கத்திரிக்கோல் அண்ட் கடைசியாக ஒட்டுறதுக்கு செலோ டேப் இடும். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற க்ளூ கன்னை எடுத்து இருக்கிறோம். உங்கள்கிட்ட செலோ டேப் இருந்தால் அதையும் பாவிக்கலாம். சரி, இப்போ நாங்கள் செய்ய தொடங்குவோம். முதல் வேலையாக எடுத்த ஸ்ட்ரோஸ் எல்லாத்தையும் ஒரே அளவில் அளந்து வெட்டோம். நாங்கள் ஒரே அளவான ஒரே நிறம் இருக்கிற ஸ்ட்ரோஸை பயன்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இல்லாட்டி புத்தகத்தில் போட்டிருக்கிற மாதிரியோ செய்யலாம். ஸ்ட்ரோஸ் எல்லாம் அளந்து வெட்டிட்டீங்களா? இப்போ அடித்தளத்தை, அதாவது பேஸை உருவாக்குவோம். ஒவ்வொரு ஸ்டோவுண்ட முடிவுலையும் ஒவ்வொரு ஸ்டோவை ஒட்டி ஒரு அறுகோண வடிவில் ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்கிட்டீங்களா? அடுத்ததா மாடங்களை உருவாக்கும். ரெண்டு ஸ்ட்ரோஸை இணைக்கிற இடத்துல மூன்றாவது ஸ்ட்ரோவை நிலைக்குத்தாக கொஞ்சம் சரிச்சு வச்சு ஒட்டும். இப்படி ஒவ்வொரு இணைப்பு இருக்கிற இடத்துலையும் மூன்றாவது ஸ்டோவை ஒட்டும். ஒட்டி முடிச்சிட்டீங்களா? ஒட்டி முடிக்க இப்படி ஒரு அமைப்பு வரும். இனி அந்த ஒவ்வொரு மூன்றாவது ஸ்டோவையும் பயன்படுத்தி முதல் உருவாக்கின அடித்தளங்களை அமைக்க போறோம். இப்படி 6 பக்கத்துக்கும் தனித்தனியா அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கிட்டீங்களா? இந்த அமைப்பை இனி நிமித்தி வைப்போம். உச்சியோட இருக்கிற ஒரு குவிவு மாடம் கிடைக்கும். இனி இதை உங்களுக்கு விரும்பின மாதிரி கலர் நூல்கள் மூலமா இல்லாட்டி கலர் சோக்ஸ் மூலமா அலங்கரிக்கலாம். இவ்வளவுதான் பிள்ளைகளே வேலை. ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருந்தாலும் போக போக இலகுவா இருக்கல்ல. அப்படி என்றா இப்ப போய் இன்னும் இதை செஞ்சு முடிக்காதவ செஞ்சு முடியும். நாங்க அடுத்த செயற்பாட்டுல சந்திப்போம்.